கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள மலை கிராமத்திற்கு இறந்தவரின் உடலை டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. அரசினுடைய நடவடிக்கை என்ன? இது பற்றிய தகவல்களோடு கோவையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம். எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த டோலி கட்டி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது இது போன்ற அடிக்கடி பார்க்கக்கூடிய சம்பவங்கள் வாயிலாக எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன? இது பற்றி அப்பகுதி வாசிகள் கூறுவது என்ன? விவரங்கள். வணக்கம். மேட்டுப்பாளையம் அடுத்த வனப்பகுதிக்கு அருகே 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கு. அந்த மலை கிராமங்கள்ல கடமான் கோம்பைங்கிற அந்த கிராமத்தை சேர்ந்த மணி என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் அதாவது பிரேத பரிசோதனை முடித்து நீராடி இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து அங்கிருந்து கடமான் கோம்பைங்கிற ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த உடலை கொண்டு செல்லணும். ஆனால் அங்கு சாலை வசதிகள் இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் ஒரு கம்பத்துல உடலை கட்டி தோல் மீது வைத்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்றிருக்காங்க. அந்த வீடியோ அந்த பகுதியை சேர்ந்தவர் செல்போன்ல பதிவு செய்து அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகுதான் இந்த கிராமத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தற்போது சமூகத்துக்கு வெளியே வந்திருக்கு. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் இந்த வீடியோ வெளியானதை அடுத்து இன்று அந்த பகுதிக்கு வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளை ஆய்வுக்கு அங்கு அனுப்பியிருக்காங்க. அங்கு மேற்கொள்ள இருக்கக்கூடிய சாலை பணிகள் மற்றும் எந்த மாதிரியான அங்க சாலைகள் அமைப்பது, அதற்கான அனுமதி எல்லாம் எந்த மாதிரி வாங்குவது என்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் 1 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பு செய்யப்பட்டு விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவிச்சிருக்காரு. அதற்கான ஆய்வு செய்த புகைப்படங்களையும் தந்தி டிவிக்கு மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு. நீண்ட நாட்களாக அந்த பகுதியை சேர்ந்த நீராடி, பிச்சனூர், அதுக்கப்புறம் சேத்துமடை, மேல் பில்லூர், கீழ் பில்லூர் உள்ளிட்ட இந்த 10 மலை கிராமங்களுக்கு சாலை வசதி கேள்விக்குறியாக இருக்குது. அங்கு அவசரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஜீப் போன்ற வாகனத்தில் தான் செல்ல வேண்டியதா இருக்கு. அன்றைய சம்பவம் போது கூட அந்த உயிரிழந்தவருடைய உடலை எடுத்து செல்வதற்கு ஜீப் இல்லாத காரணத்தினால்தான் 10க்கும் மேற்பட்டவர்கள் மாறி மாறி சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்புதான் அந்த உடலை அவங்க வீட்டுக்கு எடுத்து சென்று அங்கு அதன் பின்பு அந்த பகுதியில் இறுதி அஞ்சலி செலுத்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை இந்த அத்தியாவசிய தேவைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. மாவட்ட நிர்வாகம் அதை பரிசீலனை செய்து தற்போது அங்கு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. விரைவில் அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல தகவல்களுக்கு நன்றி கார்த்தி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.